SAT for தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். நடுவண் அரசு தாக்கல் செய்துள்ள நிதிநிலை அறிக்கையில் உள்ள சாதக பாதகங்கள் என்னென்ன? ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நீண்ட அனுபவமுடைய சுங்க சட்ட ஆலோசகரும் வழக்குரைஞரும் தமிழ் மாநில தொழிற்சாலைகள் மற்றும் வர்த்தக நல சங்கத்தின் மாநில செயலாளருமான திரு KVV கிரி அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். 8வது முறையாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்துள்ள நிதிநிலை அறிக்கை ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில் நீண்ட கால அனுபவம் உடையீங்க. இறக்குமதி உள்ளிட்ட பல்வேறு விதமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. அதை பத்தி சொல்லுங்களேன். சுங்க முகவர்களாக இருந்து சுங்க முகவர்கள் சார்ந்த விஷயங்களை பார்க்கும் பொழுது ஒரு சின்ன மாற்றங்கள், அதாவது ஒரு வேலை செய்யற பில் ஆஃப் என்ட்ரி ஃபைல் பண்ற இடத்துல ஒரு அசஸ்மெண்ட் பண்ற இடத்துல ஒரு சின்ன ஒரு அமெண்ட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. என்ன மாதிரியான அமெண்ட்மெண்ட்? அது ஒரு கம்பெனி ஒரு டாக்குமெண்ட் ஃபைல் பண்றாங்கன்னா அவங்களோட டாக்குமெண்ட்டை ப்ராசஸ் பண்ற டயத்தை அரசாங்கத்து சைட்லேருந்து 3 வருஷத்துல பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு மிகப்பெரிய இறக்குமதி செஞ்ச பொருளுக்கு வரி கட்டக்கூடியவங்களுக்கு பெரிய ஒரு ரிலீஃப். அது ரொம்ப டெக்னிக்கலான சப்ஜெக்ட். அதை கண்ணூர்ந்து அதை பண்ணியிருக்கிறதுக்கு ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கும் அந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆஃபீஸருக்கு அத்தனை பேருக்கும் மிக நன்றி. கப்பல் கட்டுமான பொருட்களுக்கு 10 வருஷம் சுங்க வரி விலக்கு கொடுத்துருக்குறாங்க. பெரிய கடல்சார் பொருட்களை தயாரிக்கும் நிறுவனங்களுக்கு ரொம்ப பெரிய இதுவா இருக்கும். கப்பல் கட்டமைப்புன்றது இந்திய நாட்டுல ஒரு வளம் பெறும். எப்படி இப்ப இந்தியா இராணுவ தளவாடங்களை பண்ணி ஏற்றுமதி செய்யுதோ அதே மாதிரி கப்பல் சார்ந்த தளவாடங்கள், கப்பல் சம்பந்தப்பட்ட பொருட்களை ஒரு கப்பலையே நம்ம நாடு வடிவமைச்சு எப்படி விசாகப்பட்டினத்துல கப்பல் கட்டும் இது இருக்குதோ தொழில் நடக்குதோ அதை விரிவாக்கம் பண்ணி இன்னும் பல இடங்கள்ல இப்போ ஃபோர்டு கம்பெனி இருக்கு. ஃபோர்டு கம்பெனி சுற்றி ஒரு 25 கம்பெனி பயன்படுது. அது மாதிரி இந்த எக்ஸம்ஷன் கொடுத்தது வழியா கப்பல் கட்டுமான பொருட்கள் தயாரிக்கும் நிறுவனங்கள், சிறு குறு தொழில்கள் கண்டிப்பா சிறப்பான முறையில் இருக்கும். இந்த பட்ஜெட் பெரிய லெவல்ல சுங்க முகவர்களுக்கு பெரிய சேஞ்சஸ் எதுவும் கொடுக்கலாம் கூட இது ஒரு பெரிய விதத்துல ஒரு சேஞ்சஸா எதிர்பார்க்கப்படுகிறது. கடல் சார்ந்த பொருட்களுக்கான இறக்குமதி வரி 30% 5% குறைக்கப்பட்டுள்ளது. அதான் அந்த 30% கடல் சார்ந்த பொருட்கள் குறைஞ்சதுனால கடல் சார்ந்த தயாரிப்பு பொருட்கள் என்னவோ அதுக்கான இது கொடுத்துருக்காங்க. நான் முதல்ல சொன்ன கப்பல் கட்டமைப்பு சொன்னேன். இது கடல் சார்ந்த பொருட்களுக்கும் கண்டிப்பா கொடுத்துருக்க வரவேற்கத்தக்கது. வணிகர் சார்ந்த ஒரு இயக்கம் நடத்திட்டு வரீங்க. வணிகர்களுக்கான பாதுகாப்பு, அவர்களுடைய இன்னும் பல்வேறு அறிவிப்புகளை எதிர்பார்த்தோம். அது ஏமாற்றம் அளிக்குது அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய பார்வை? இந்திய நாடு இன்னைக்கு சைனாவுக்கு ஆல்டர்னேட்டிவ் இந்தியான்னு உலக பொருளாதார நிபுணர்கள் பேசிக்கொண்டிருக்கிற தருவாயில நம்ம இந்திய நாடு அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் சைனாவோட பொருட்களை வாங்க வேண்டாம் அப்படின்னு இருக்கும்போது அவங்க அடுத்ததா எதை பார்க்குறாங்கன்னா இந்தியாவை தான் பார்க்குறாங்க. அப்படி இந்தியாவை பார்க்கும் பொழுது இந்தியாவில் தயாரிக்கப்படும் பொருட்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். அதுல சைனால பாத்தீங்கன்னா 3 விதமான ஒரு பொருள் நீங்க வாங்க போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டி, 3 குவாலிட்டி கொடுப்போம் சைனால. அப்படி இந்தியாவில் அந்த மாதிரி பண்ண முடியுதா அப்படின்னா நிறைய பொருட்களுக்கு சைனால இருக்க பொருட்களுக்கு இந்தியாவில் மாற்று இல்லவே இல்லை. செகண்ட் லைன் தான் இந்தியான்னு நம்ம சொல்லலாம் கூட அந்த அளவுக்கு நம்ம நாடு இல்லை. அது வெரி பர்டிகுலர்லி வணிகத்துறையில என்னன்னா சிறு குறு தொழில்கள், அதுவும் வெரி பர்டிகுலர்லி நான் எல்லா இடத்துலையும் சொல்றது எலக்ட்ரானிக் குட்ஸ் மேனுஃபேக்சரிங் ஹப்பா இந்தியா வரணும்னு மேக் இன் இந்தியா ஸ்கீம் மூலியமா அரசாங்கம் சொல்லுது. எல்லாமே இந்தியாவிலேயே தயாரிங்க. கம்ப்யூட்டர் வேணும்னா அந்த கம்ப்யூட்டருக்கான உபகரணங்கள் நம்ம நாட்டிலே தயாரிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. வெறும் நெட் போல்ட் சிஸ்டம் தான் நம்ம நாட்டில் இருந்துன்னு இருந்தது. இன்னைக்கு நம்ம நாட்டிலேயே சுயசார்பா இருக்கணும், நம்ம நாட்டிலேயே தயாரிக்கணும்னு நம்ம நினைக்கும் பொழுது அப்ப நம்ம நாட்டில் நம்ம தயாரிக்கணும்ன்ற எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணும்போது நம்ம நாடு எந்த அளவுக்கு தயாரா இருக்கணும், அதுக்கான மூலப்பொருட்கள் தயாரிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நம்ம நாட்டில் கட்டமைக்கப்பட்டிருக்குதான்னா அது அமைக்கவே படலை. அதுக்கு முதல் தேவையா இருக்கிறது என்ன? லோனு. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இப்ப 2 கோடி MSME கம்பெனிக்கு இருக்கிற லோனை 10 கோடி கொடுக்குறேன்னு இந்த பட்ஜெட்ல சொல்லியிருக்காங்க. அதற்கு உத்தரவாதம் அது போன்ற இந்த விஷயங்களை அந்த உத்தரவாத விஷயத்தையே தவிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வரவேற்கத்தக்கது. ஆனா அது வங்கிகளுக்கு செல்லும் பொழுது அந்த வங்கிகளும் இந்த நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும். அரசாங்கம் சொல்லக்கூடிய நடைமுறைகளை வங்கிகள் பின்பற்றுதான்னு பார்த்தா அந்த இடத்துல நிறைய ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. அதே சமயத்துல அதுக்கெல்லாம் என்னென்ன சொல்யூஷன் பண்ணணுங்கிறீங்க? தீர்வு அதுக்கான சொல்யூஷன் என்னன்னா இந்த மாதிரி ஒரு ரெகுலேஷன்ஸ், இதை MSME ரெகுலேஷன்ஸ்னே ஒன்று நடைமுறை சட்டம்னே ஒன்று கொண்டு அதை பேங்க்கும் ஃபாலோ பண்ற மாதிரி வச்சாங்கன்னா தான் இதெல்லாம் நடைமுறைப்படுத்தப்படும். அது இல்லாம
இன்னைக்கு வந்து இந்தியா வந்து பெரிய ஆல் ஓவர் ஏஷியா கண்ட்ரிலையோ நீங்க யூரோப் கண்ட்ரிலையோ பார்த்தா வெரி பர்டிகுலர்லி தென்னிந்தியா வந்து பெரிய சாஃப்ட்வேர் ஹப்பா இருக்கிறதுக்கு காரணமே 1981 96 வரைக்கும் இந்தியா வந்து முதல் என்ன பண்ணுச்சு, வருமான வரி விலக்கு கொடுத்துச்சு. எந்த ஃபாரின் கம்பெனி வேணா டைரக்டா இன்வெஸ்ட் பண்ணலாம், உங்களுக்கு 100% வருமான வரி விலக்கு அப்படின்னு கொடுத்து 2011 வரைக்கும் அந்த வருமான வரி விலக்கை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே வந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு இருக்கீங்கன்னா அவங்களுக்கு வந்து முதல் 5 வருஷத்துக்கு 100% கொடுத்தாங்க, அடுத்த 5 வருஷத்துக்கு வந்து 50% கொடுத்தாங்க. அதுக்கும் வந்து அந்த சன்செட் கிளாஸ்ன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணி அதுவும் இப்போ முடிஞ்சு போச்சு. இப்படி இருக்கிற தருவாயில நம்ம நாடு என்ன யோசிக்குதுன்னா, நம்ம நாட்டில் வந்து எல்லாமே தன்னிறைவு வேணும், நம்ம நாட்டிலே தயாரிக்கணும், நம்ம சைனாவுக்கு காம்படிட்டிவா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது ஒரு தொழில் ஆரம்பிச்சு 10 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒருத்தருக்கு வருமான வரி விலக்கு அப்படின்றது வந்து அரசாங்கம் கொடுத்ததுன்னா 10 year பெனிஃபிட் சொல்றாங்க, இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட். அந்த 10 year பெனிஃபிட் வந்து கண்டிப்பா வந்து சின்ன சிறு குறு தொழில் செய்யறவங்களுக்கும் கொடுக்கணும். நம்ம சங்கத்து வழியாக அதுக்கு வந்து ரெப்ரசன்டேஷன் நாங்கள் கொடுத்துருந்தோம். அதை வந்து தீவிரமா ஒவ்வொரு எந்த ஒரு இடத்துல எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அது அரசாங்கத்துக்கிட்ட நாங்கள் சொல்லிட்டு தான் இருக்கோம். இந்த 10 year பெனிஃபிட்ன்றது இந்தியா ஃபுல்லும் கொடுக்கும் பொழுது எலக்ட்ரானிக் உபகரணங்கள் தயாரிக்கும் இது தைவானு, ஹாங்காங் அந்த மாதிரி நாட்டுகளுக்கு நம்ம நாடு வந்து ஒரு சைனாக்கு போட்டி அமையவான அட்லீஸ்ட் தைவான் ஹாங்காங் மாதிரி கண்ட்ரிக்கு ஒரு மாற்றா இருந்தாலே இந்தியா பூர்வமானதாக இருக்கும். இன்னைக்கு நாம இதை செய்யலைன்னா டவுன் த லைன் 5 வருஷம் கழிச்சு பிலிப்பைன்ஸ் மாதிரியோ இல்லை வேற எதனா கண்ட்ரிக்கோ இல்லை வியட்நாமுக்கோ இது மூவ் ஆகி போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உடனே நம்ம செய்ய வேண்டியது பெரிய பெரிய பிஸ்னஸ் பீப்புளுக்கெல்லாம் நம்ம இன்ஃபோசிஸ் மாதிரி பெரிய கம்பெனிக்கெல்லாம் நம்ம எல்லா விதமான சலுகைகளும் கொடுத்தாக விட்டது. இன்னைக்கு செய்ய வேண்டியது சிறு குறு தொழில், அதுவும் வந்து இந்திய நாட்டு தொழில் பண்றவனா பார்த்து நீங்க கொடுத்தீங்கன்னா அப்ப அவனுக்கு என்ன ஆகும், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரெடி ஆகும், அவனுக்கு 10 year பெனிஃபிட்டும் கிடைக்கும். இது அரசாங்கம் கண்டிப்பா செய்யணும். இதனால வந்து சிறு குறு தொழில் செய்யும் இந்த தமிழ்நாட்டில் வெறிப்பட்டில் 51 இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் எடுத்துக்கோங்க, கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் எடுத்துக்கோங்க. இவங்கெல்லாம் எலக்ட்ரானிக் ஹப் பேஸ்டு நிறைய பீப்புள் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து சிறந்த முறையில் வெறிப்பட்டிலே தமிழ்நாடு மட்டும் இல்லை, உத்தரப்பிரதேஷ் எந்த இடத்துல இருந்தாலும் எலக்ட்ரானிக் ஹப் பூனேல இருக்கு. இந்த மாதிரி இருக்கிற இடத்துல எல்லா இடத்துலையும் இருக்கிற எலக்ட்ரானிக் ஹப் வந்து நமக்கு கண்டிப்பா வந்து அரசாங்கத்துக்கு பெரிய அதில் வந்து அது வந்து ஒரு ஜிடிபி, அது ஒரு ரிசர்ச்சே என்ன சொல்லுதுன்னா ஜிடிபி குரோத்லேயே பெரிய டிஃபரன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்றது இருக்கிறதுனால இது வந்து அரசாங்கம் கண்டிப்பா செய்யணும். அது வந்து பெரிய ஏமாற்றமா வணிகர் நூல்களை நான் இந்த பட்ஜெட்டை பார்க்குறேன். இன்டர்நேஷனல் மெடிக்கல் ஹப்பா வந்து சென்னை இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா மருத்துவ உபகரணங்கள் அது வந்து இம்போர்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கேன்சர் டயபெட்டிக் கேப்சூல்ஸ் பண்ணுறப்ப வந்து அதுக்கு வந்து வரி இல்லை. அப்படிங்கிறப்ப மற்ற பொருட்களுக்கு அதை வந்து மேலாண்மை பண்றவங்களுக்கு, சிகிச்சை பண்றவங்களுக்கு வரி இன்னைக்கு கொடுத்துருக்கிற இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் வந்து கொடுத்துருக்கிற எக்ஸம்ஷன்ன்றது வரவேற்கத்தக்கது. நிறைய மெடிசன் அந்த இறக்குமதி வரியை வந்து ஏத்துக்கிறீங்க. அது தவிர்த்து பாத்தீங்கன்னா இங்க சிகிச்சைக்கு வரி என்பது இதை 2 விதமா பார்க்கணும். ஒரு கேன்சர் பேஷண்ட்னு போயிட்டாருன்னா, ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டாருன்னா அவருக்கு வந்து ஒரு மெடிசன் இந்தியாவிலே கிடைக்கல, இது இறக்குமதி தான் பண்ணணும். யூரோப் கண்ட்ரில இருக்கு, ஏதோ ஒரு கண்ட்ரில இருந்து இம்போர்ட் பண்ணணும் டாக்டர் சொல்றாருன்னா அது உடனே அதை போய் வாங்க போகும்போது அதுக்கான வரி இருக்கு. ஒரு மாத்திரை வந்து ஒரு மெடிசன் ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணோம் 3 லட்சம் ரூபான்னா இந்த வரி விலக்கு இருக்கிறதுனால அது வந்து ஒரு 1.5 லட்சத்துக்கு ஆயிடும். பொருளோட விலையை மட்டும் கொடுத்து வாங்கிட்டு வராரு. ஆனா இங்க என்ன பண்றாங்கன்னா அந்த இன்னைக்கு வரி விலக்கு கொடுத்தா கூட அரசாங்கம் ஃபர்தர் இதுல வந்து இன்னொரு கண்டிஷன் என்ன போட்டிருக்கோம்னா அதுக்கான மேக்சிமம் டாக்டர்களுக்கான ஃபீஸுக்கான மேக்சிமம் கேப்பை வந்து அரசாங்கம் வெளியிடணும். இது வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி சம்பந்தப்பட்டது இல்லைனாலும் ஹெல்த் மினிஸ்ட்ரி சம்பந்தப்பட்டதா இருக்கிறதுனால இன்னைக்கு டிக்ளேர் பண்ணியிருக்க இந்த கேன்சர் பேஷண்ட்டுக்கானதை ஹெல்த் மினிஸ்ட்ரி கையில் எடுத்துட்டு என்ன சொல்லணும், இதுக்கான அரசாங்கத்தோட இந்த மாதிரி கேன்சர் பேஷண்ட்டுக்கான அரசாங்கத்து மூலியமா பண்ணீங்கன்னா, அரசாங்க ஆஸ்பத்திரியில போனீங்கன்னா உங்களுக்கு எந்த காசுமே கிடையாது. ஆனா பிரைவேட் நர்சிங் ஹோம்ல போனா அந்த வரி எவ்வளவு தூரம் அவங்க விலக்கு கொடுத்துருக்கோங்களோ அதுக்கு ஈக்குவலா அந்த டாக்டரோட ஃபீஸ் இருக்கு. அதுக்கும் உச்ச வரம்பு அதிக அரசாங்கம் வந்து நிர்ணயிக்கணும்ன்றத இந்த சமயத்துல நான் அரசாங்கத்தை வேண்டிக்கிறேன். உணவு பதப்படுத்துதல் தேசிய நிறுவனம் வந்து பீகார் அமைக்கப்பட்டு இருக்காங்க. நாடு முழுவதும் வந்து பல்வேறு இடங்கள்ல வந்து எதிர்பார்த்த நிலையில அது எப்படி பாக்குறீங்க? தேசிய உணவு பதப்படுத்துதல்ன்றது அங்க கொடுத்துருக்குறாங்க, அதே மாதிரி மீதி இடத்துலையும் கொடுக்கணுன்றது தான் அவசியமானது. அது அரசாங்கம் கண்டிப்பா கன்சிடர் பண்ணும். இது வந்து ஒரு அரசியல் நோக்கத்தோடு கொடுக்கப்பட்ட மாதிரி தான் எல்லாரும் சொல்றாங்க. பதப்படுத்துதல் நிறுவனங்கள் ஆல்ரெடி எல்லா இடத்துலையும் இருக்கு. மைசூர்ல இருக்கு, கர்நாடகாவில் நிறைய இடத்துல உணவு பதப்படுத்துதல் இது ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க.
அதே மாதிரி மகாராஷ்டிராவில் இருக்குது உணவு பதப்படுத்துதல். பீகார்ல இல்லைன்றதால இது ஏற்படுத்திருக்கலாம். மீதி இடங்களில அரசாங்கம் கண்டிப்பா செய்யணும்ன்றது தான் எங்களோட கருத்தாக இருக்கு. கிளியரன்ஸ் ஃபார்வர்டிங் பார்த்தீங்கன்னா சென்னை ஹார்பரை விட விசாகப்பட்டினம் ஹார்பர் பெஸ்ட் அப்படின்னு ஒரு பேச்சு அண்மை காலமாகவே பரவாயில்ல பேசப்பட்டிருக்கு. அதுக்கு தீர்வு காணும் வகையில் ஏதாவது டிஎம்சி முயற்சி எடுக்குமா? விசாகப்பட்டினம் சென்னையோட இதுன்றது யாரோட கருத்துன்னு தெரியல. சென்னை தான் பெஸ்ட். சென்னையில என்னன்னா அதானி போர்ட்டியை டெவலப் பண்ணி சென்னை போர்ட்ரஸ்ல இருக்கிற இடத்த குத்தகைக்கு கொடுத்து அது ரொம்ப நாளாவே பேசப்படுறது. மற்ற வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு குத்தகை கொடுத்து சென்னை போர்ட்ரஸ் செயலிழந்து இருக்கிறது அந்த காங்கிரஸ் கவர்மெண்ட்லேருந்தே நாங்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிற ஒரு விஷயம்தான். அப்போ நம்ம மத்திய இதுல கப்பல் கட்டுமானத்துல ஜி.கே. வாசன் இருந்தாரு, டிஆர் பாலு இருந்தாரு. அவங்க மினிஸ்டர்லாம் இருக்கும்பொழுது கூட நாங்கள் போய் நிறைய டைம் ரெப்ரசன்டேஷன் பண்ணியிருக்கிறோம். அன்னைக்கே இது பிரைவேட் செக்டார்கிட்ட கொடுத்தாச்சு. ஆனாலும் விசாகப்பட்டினம் இல்லை எந்த ஒரு போர்ட்டும், தூத்துக்குடி போர்ட்டும், சென்னை போர்ட்டுக்குன்னு ஒரு தனி ஒரு எப்பயுமே இருக்கக்கூடிய ஒரு தொழில் சார்ந்த கட்டமைப்பு இருக்கு. அதுக்கான எல்லா விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு. அதனால எதோடையும் சென்னை நம்ம சென்னை நகரத்தை கம்பேர் பண்ண முடியாது. என்ன ஒன்னேன்னு தேவைப்படுதுன்னா இந்த மதுரை வாயில் ப்ராஜெக்ட் ஒன்று ரொம்ப நாளா பெண்டிங் இருக்கு. மதுரை வாயில் டு கப்பல் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆமா விரிவா எலெக்ஷன் போது அதை 2015-16 ரொம்ப விரிவாக்கமா அரசாங்கம் பண்ணுன்னு பிஜேபி கவர்மெண்டோட பட்ஜெட்ல இருந்தது, ஜெயலலிதா அம்மாவோட பட்ஜெட்ல இருந்தது. ஆனா அது எதுவும் செயல்படுத்தல. இன்னி வரைக்கும் இப்பதான் செயல்படுத்த ஆரம்பிக்க. போன வாரம் கூட பேப்பர்ல பார்த்தேன். அது சிறந்த ஒரு இதுவா இருக்கும். அதே மாதிரி துறைமுகத்துக்கான தொடர்பு கூடிய சாலை வசதிகள் இன்னும் சிறப்பான முறையில அரசாங்கம் பண்ணணும். இதெல்லாம் பண்ணா நம்ம அரசாங்கத்தோட இது சிறப்பா இருக்கும். மத்திய மாநில அரசு இணைந்து பண்ணணும். இணைந்து பண்ணினா இது இன்னும் துறைமுகத்தோட இந்த கிளியரன்ஸ் ஃபெசிலிட்டின்றது இன்னும் ஸ்பீடா இருக்கும். அது காட்டுப்பள்ளியில ஆரம்பிச்சு கடலூர்ல போயிட்டு அப்படியே நாகப்பட்டினம் போயிட்டு சோழர் கால துறைமுகம் நாகப்பட்டினம் அதற்கான அறிவிப்பும் எதிர்பார்த்தாங்க. இதெல்லாம் எப்படின்னா ஒரு தமிழக அரசாங்கம், இங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் தனக்கு பட்ஜெட் வரதுக்கு முன்னாடி தனக்கு என்ன வேணும்ன்றது போய் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட போய் தெரியப்படுத்தணும். இதெல்லாம் அந்த காலத்துல ஒரு வரைமுறையா வச்சிருந்தாங்க. இப்போ பட்ஜெட் கொடுக்குறாங்கன்னா இங்கேருந்து போய் ஒரு விரிவாக்கமா நமக்கு என்ன தேவை அப்படின்றது மத்திய அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தணும். அந்த மாதிரி தமிழக அரசாங்கம் தெரியப்படுத்தி இருந்த, ஆனால் அது செய்யலைன்னா மறுபடியும் அதை தமிழக அரசாங்கம் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட ஒவ்வொரு வாட்டியும் அதை முறையிடணும். அப்படிதான் இப்போ போய் பார்த்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர் டெல்லிக்கு போனாரு. ஜிஎஸ்டி அமௌண்ட் ரிலீஸ் பண்ணலன்னா 24,000 கோடி ஏதோ ஒன்று உடனே ரிலீஸ் பண்ணாங்க. அது மாதிரி மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் நல்ல ஒரு முறையில தொடர்போட இருந்தா நிறைய விஷயங்கள் ரொம்ப சிறப்பா அமையும்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். அது நம்ம மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் இணைந்து இயங்கணும். மாநில அரசாங்கம் அதுக்கான பிரயத்தனங்கள் பண்ணணுன்றது இந்த சமயத்துல தெரிவித்து. தனிநபர் வருமான வரி விலக்கு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்கினா வரி இல்லை உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகள் இது மிகவும் வரவேற்கத்தக்கது சார். எல்லாரும் ஒத்துக்கக்கூடியது கோவிடுக்கு அப்புறம் எல்லாருக்குமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு பெங்களூர்ல வேலை செய்யற அத்தனை பேருமே இப்ப பீகார்ல வேலை செய்யறான், கல்கட்டால வேலை செய்யறான், கல்கட்டா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஊருக்கு போயிடுறாங்க. டெல்லியில போயிடறாங்க, சென்னையில போயிடறாங்க. வெரி பர்டிகுலர் நம்ம தமிழ்நாட்டில் வேலை செய்யக்கூடிய பிள்ளைங்கள்லாம் எல்லாருமே அவங்கவுங்க ஊர்ல தான் இருக்கிறாங்க. அவங்கவுங்க ஊர்ல ஒர்க் பண்ணிட்டு இன்னைக்கு ரியல் எஸ்டேட் மார்க்கெட் எப்படி போயிடுச்சுன்னா, முதல்ல நகரத்தை மட்டுமே இருந்த ரியல் எஸ்டேட்ன்றது ஃபுல்லும் ஒரு தமிழ்நாட்டுக்கு ஃபுல்லுக்குமே போயிட்டு, அது மாதிரி எல்லா இடத்துலயும் இந்தியா ஃபுல்லும் இருக்கிறதுனால இந்த 12 லட்சம் ரூபான்றது ஒரு பெரிய விதத்துல ரிலீஃபை கொடுக்கும். எப்படின்னா ஒரு குடும்பத்துல ஒருத்தர் மட்டுமே சம்பாதிச்சா 12 லட்சம், 2 பேர் ஆகும்போது 24 லட்சம். இன்னைக்கு நகரத்துல எல்லாம் நீங்க முக்கால்வாசி பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வேலை செய்யறாங்க. அது இல்லாம பிள்ளைங்களும் வேலைக்கு போகுது. இப்போ வளர்ந்துட்டாங்கன்னா பிள்ளைங்களும் வேலைக்கு போகுது. அப்படி இருக்கும் பட்சத்துல ஒரு 3 பேரோட வருமானம் போது 36 லட்சம்ன்றது கண்டிப்பா அவங்களோட சேவிங்ஸ் கரெக்டா பிளான் பண்ணாங்கன்னா, அவங்களோட சேமிப்பை கரெக்டா பிளான் பண்ணாங்கன்னா இது பெரிய குடும்பத்துல ஒரு மாறுதலை ஏற்படுத்தும். இல்லாம முக்கியமானது என்னன்னா இன்னும் 12 கோடி பேருக்கு நாங்க வீடு கட்டி கொடுக்க போறோம் அப்படின்னு இந்த பட்ஜெட்ல சொல்லியிருக்காங்க. முதல்ல அது எத்தனை பேர் இதை பார்த்தாங்கன்னு தெரியல. 12 கோடி பேருக்கு வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடியே பிரைம் மினிஸ்டர் ஸ்கீம்ல எல்லா கிராமங்கள்லயும் குறைஞ்சது ஒரு 5 வீடாவது வந்திருக்கு. கடந்த 5 வருஷத்துல ஒரு கிராமம்னு எடுத்துட்டீங்கன்னா ஒரு 5 வீடாவது இருக்கு. கூரை வீடா இருக்கிறது, இல்ல பாதியை கட்டி இருக்கிற வீடு, இல்ல நிலமா இருக்கிறது. 5 லட்சத்துல இருந்து 7 லட்சம் வரைக்கும் கவர்மெண்ட் பணம் கொடுக்குது. ஒரு இடம் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டா அந்த இடத்துக்கான அமௌண்ட் கடனா கொடுக்குது. அந்த கடனை நீங்க திருப்பி பெறுதா கால அவகாசமும் கொடுக்குது.
இப்படி மறுபடியும் மீதி இருக்கிற எல்லாருக்கும் கொடுக்கும்பொழுது என்ன ஆகும்னா மக்களோட வாழ்வாதாரம், வாழ்க்கை தரம், பர்காபிட்டா இன்கம் சொல்றவங்க வாழ்க்கை தரம் வந்து கொஞ்சம் உயரும். இது நல்லாவும் இருக்கும். இந்த 12 லட்சம் அறிவிப்புன்றது வந்து ஒரு தனி மனிதனோட வருமானத்தை 12 லட்சம் வரி விலக்குன்றது மிகவும் வரவேற்கத்தக்கது. இதை வந்து எப்படி ஏற்படுத்தினா ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை தரம் வந்து கொஞ்சம் உயரும். நீங்க வந்து ஒரு மிடில் கிளாஸா இருக்கீங்கன்னா நீங்க ஒரு மாசத்துக்கு உங்களால வந்து 20,000 ரூபாய் தான் சேர்க்க முடியுது அப்படின்னு இருந்த நிலையில டாக்ஸ் கட்டிட்டு இருந்த போது அந்த 20,000 ரூபாய் டாக்ஸ் கட்டாம இருக்கும்போது அந்த 2,40,000 வருஷத்துக்கு சேர்க்குறீங்க. இன்னைக்கு நிறைய பேர் வந்து மியூச்சுவல் ஃபண்டை நோக்கி போறாங்க. இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ல என்ன சொல்றாங்க, இந்த வருஷம் 10,000 ரூபாய் கட்டினீங்கன்னா மாசம் 10,000 ரூபாய் கட்டினீங்கன்னா 1,20,000 ரூபாய் ஆகும்போது நீங்க வந்து 20 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது 1 கோடி ரூபாய் மாறும் அப்படின்றத மியூச்சுவல் ஃபண்ட் நம்ம பார்க்கறோம். அப்படி இருக்கும்போது இதே மாதிரி எதனா ஒரு இடத்துல முக்கியமான இடத்துல அதை வந்து முதலீடா செய்யும் பொழுது இதோட வாழ்க்கை தரமே மாறிடும். அதனால இது வந்து பெரிய ஒரு சேஞ்ச் ஓவர் தான் நம்ம நாட்டுக்கு. ஆனா இதை வந்து கடந்த வருஷத்துக்கு முந்தின வருஷமே எதிர்பார்த்தது. ஆனா 2 வருஷம் தள்ளி கொடுத்துருக்குறாங்க. ஆனாலும் இதை வந்து எப்பயுமே ஒண்ணு அறிவிப்பாங்க, அதுக்கப்புறம் அதுல இதுக்கு கிடையாது, அதுக்கு கிடையாது, அது கிடையாது இல்லாம உங்களுக்கே தெரியும். அரசாங்கத்துல போய் நீங்க ரேஷன் கடையில வந்து எல்லாம் கொடுப்போம்னு சொன்னாங்க. அப்புறம் இவங்களுக்கு கிடையாது. இந்த ஒரு 1000 ரூபாய் கொடுக்கும்போது இவங்களுக்கு உண்டு, இவங்களுக்கு உண்டு, இவங்களுக்கு உண்டு, இவங்களுக்கு கிடையாது. இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தான் உண்டு. எந்த இது வரைக்கும் பார்த்ததுல எந்த கண்டிஷனும் இல்லை. நாளைக்கு எதுவும் அதுக்கு சர்க்குலரோ எதுவோ போட்டுட்டு தடை விதிச்சிடக்கூடாது. ஒண்ணு. ரெண்டாவது வந்து கேபிட்டல் கெயின்ஸ் இருக்கிறவங்களுக்கு கிடையாது. அந்த மாதிரி வேற ஏதாவது ஸ்பெசிபிக் இருக்கிறவங்களுக்கு அந்த 12 லட்சத்துக்கு மேல வேதனா வருமானம் தான் அதுக்கு வரி விதிப்பு உண்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா 12 லட்சமும் சம்பளதாரர்களா இருந்தா ஒரு 50,000 ஸ்டாண்டர்ட் எக்ஷன், 12.5 லட்சம் வேலைக்கு போறவரா இருந்தீங்கன்னா, சம்பளம் வாங்குறவரா இருந்தீங்கன்னா 12.5 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு வரி விதிப்பு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது அரசாங்கம் கரெக்டா ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணி அதை கொடுக்கும் பட்சத்துல தமிழ்நாட்டில் இல்ல இந்தியாவில் உள்ள அத்தனை நடுத்தர மக்களின் வாழ்வாதாரம், வாழ்க்கை சிறப்பான முறையில மாறும். வாடகைக்கு குடியிருப்பவருக்கு, அது மாதிரி வாடகைக்கு வணிகம் செய்வர்களுக்கு சிறப்பு அறிவிப்புகள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இன்கம் டேக்ஸ்ல வந்து என்ன கொடுத்தாங்கன்னா, வீடு வாடகைக்கு விட்டீங்கன்னா டிடிஎஸ் நீங்க வந்து டிடிஎஸ் பிடிச்சுதான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி 10% டிடிஎஸ் பிடிக்கணும்னு சொல்லி 2,40,000 ரூபாய்க்கு மேல வருமானம் வாடகை வந்ததுன்னா 10% பிடிக்கணும். இப்ப அதை வந்து 6 லட்சமா மாத்திருக்கிறாங்க. ஒருத்தர் இப்பதான் வீடு வாங்கியிருக்காரு, அவரோட இஎம்ஐ கட்டணும், ஒரு வீடு வச்சிருப்பாரு, இன்னொரு வீடு வாடகை கொடுவாரு, மேல இன்னொரு போர்ஷன் வாடகை கொடுவாரு. 2,40,000 சம்பாதிக்கும், அதை 10% பிடிச்சா எப்படி அவரால் இஎம்ஐ கட்ட முடியாதுன்றதுனால அது அரசாங்கத்துக்கு நிறைய இடத்துல இருந்து போய் ரெப்ரசன்டேஷன் கொடுத்தாங்க ஆல் ஓவர் இந்தியா. அதனால 6 லட்சம் வரைக்கும் அந்த வாடகைக்கு வந்து சலுகை கொடுத்துருக்காங்க. அது வரவேற்கத்தக்கது. அது வந்து ஒரு சின்ன ஒரு பிரீத்திங் பாயிண்டா கண்டிப்பா இருக்கும் சார். நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற்ற பல்வேறு விதமான சிறப்புகள் குறித்தும் தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்தமைக்கும் நெஞ்சார்ந்த நன்றி சார். நன்றி. SIT நேயர்களுக்கு நன்றி.